அத்தனை பேரிடத்திலும் பாசத்தோடு பழைய வேட்பாளர் முனைவர் சாமியா அன்புமணி அவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்தான் மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். மறந்து விழுந்து விடாதீர்கள். தருமபுரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம்தான் மாம்பழ சின்னம். தமிழ்நாட்டில் இருக்கிறது. பால் குடிக்கின்ற குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரையிலும் பெண்களுக்கு பாதுகாப்புள்ள சூழல். ஈகே புதூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். பச்சேரியன் கோட்டை பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் அதை கொஞ்சம் சீக்கிரமா பேசிடுறேன். வணக்கம் வணக்கம். உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. தர்மபுரியில தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் நான் போட்டியிடுகின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நான் அறிவேன். எங்க போனாலும் முதல்ல சொல்றாங்க தண்ணி பிரச்சனை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எங்க 2 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி, 5 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி, எந்த நல்ல தண்ணியும் கிடைக்கல வாங்கினேன் என்று எல்லா ஊர்லயும் போனா பார்க்க சொல்றாங்க தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை. இங்கேயாதானம்மா எல்லா ஊர்லயும் தண்ணி தான், நல்ல தண்ணி கிடைக்கல. ஆனா இது வரைக்கும் கிடைக்கிற தண்ணி கூட பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் பண்ணி தான் வாங்கி கொடுத்தது. இல்லைன்னா குடிநீர் திட்டம் எதையுமே யாரும் நிறைவேற்றிருக்கவே மாட்டாங்க. யாருக்கும் தருமபுரி மாவட்டத்தை பத்தி வேற பெரிய அக்கறையே கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எந்த ஒரு நலத்திட்டத்தையும் எந்த மாவட்டத்துக்கும் செய்யல. குறிப்பா தர்மபுரிக்கு எத்தனையோ நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றி இருக்கலாம், தண்ணி கொடுக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி இருக்கலாம். வேற கேட்கல, நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி தான் கேட்டிருக்கிறோம். அந்த தண்ணீரை கூட அவங்க கொடுக்க மனசு இல்லாம இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஆட்சி தொடரவே கூடாது. ஏனென்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எதை நம்பி இருக்கிறாங்கன்னா கடைசி 2 நாள் எலெக்ஷன் போது எல்லாம் மாற்றி விடலாம். இல்ல கற்பூராட்சி சத்தியம் பண்ணுங்க, அம்மா அவங்களுக்கு ஒரு 3 ஓட்டு போடு, ஒரு ஓட்டாவது எங்களுக்கு போடு, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய நீங்க இலக்கிய மனசு இல்ல. மகளிருக்கு என்ன கொஞ்சம் ஐயோ யாரா வந்து எதா கேட்டா இருக்கிறத கூட கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, 4 ஓட்டு உங்க குடும்பத்துல நீங்க இதுக்கு போட்டுங்க, உங்க கட்சிக்கு போட்டுங்க, மிச்சத்தை ஒரு ஓட்டை வந்து எங்களுக்கு போடுங்கன்னு ஏதாவது சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஓட்டை பிரிச்சு போட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. திருப்பி அவங்க ஆட்சியில இருந்து உட்கார்ந்தாங்கன்னா சாராய கடையோ மது கடையோ போதை பழக்கத்தையோ திறந்து நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கைய அவங்களுக்கு வாழ்க்கை பத்தி என்ன அக்கறை இருக்கா? படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு தோணுச்சா? எந்த வேலையும் கொடுக்கல. ஏதாவது இங்க தர்மபுரியில சிப்காட் இருக்குது, அங்க சிப்காட் காலியா போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒரு தொழிற்சாலை போட்டிருந்தா கூட ஒரு 100 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். 15 வருஷமா திறப்பு விழா மட்டும் பண்றாங்களே, உடனே அங்க ஒரு 4 தொழிற்சாலை கொண்டு வருவோம்னு தெரியாது. இது வரைக்கும் ஒரு தொழிற்சாலையும் கொண்டு வரல. சிப்காட் இருந்தாலும் வேலை இப்போ அதுவும் இல்ல. ஆனா எங்க போனாலும் சந்து கடை, எங்க போனாலும் போதை பழக்கம், கஞ்சா விக்கிறது, இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு மனம் இறங்கி ஒரு ஓட்டு கூட நீங்க போடக்கூடாது. போட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளோட தலையெழுத்த வேற மாதிரி எழுதிடுவாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, மாம்பழம் சின்னத்துக்கு உங்க வாக்குகளை அள்ளி தாருங்கள். ஏன் தெரியுமா, இந்த பகுதியில ரோடா இருந்தாலும் சரி, தண்ணி வசதியா இருந்தாலும் சரி, ரேஷன் கடையா இருந்தாலும் சரி, இல்ல பள்ளிக்கூட காம்பவுண்ட் சவர் எதுவா இருந்தாலுமே அதை செய்து கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் அதில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். எல்லாரும் உங்களுக்காக தான் நாங்க வேலை செய்ய காத்திருக்கோம். இத்தனை கூட்டணி கட்சிகளா எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கோம்? இந்த கூட்டணி கட்சிகள் நாங்க எல்லாரும் ஒன்னா ஒரே ஒரு விஷயம்தான், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தீர்கள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில எம்எல்ஏ வெற்றி பெற்றால் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி திருப்பி வரும். அவர் வரும்பொழுது மகளிருக்கு 2000 உதவித்தொகை மாசம் மாசம், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 10,000 ரூபாய் வங்கி கணக்குல வைக்கப்படும். கல்வி கடன், பயிர் கடன் தள்ளுபடி, அதே போல கேஸ் ஃப்ரிட்ஜ் உங்க எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்து சேரும். இது இலவசமாக வந்து சேரும். ரேஷன் கடையில இது வரைக்கும் அரிசி தான் போட்டிருந்தாங்க, இனிமேல் பருப்பு எண்ணெய் போடுவாங்க. அப்படின்ற எத்தனையோ வாக்குறுதிகளை எடப்பாடியார் அண்ணன் உங்களுக்காக தயாரா வச்சிருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, காவிரி உபநீர் திட்டத்தையும் நாங்க முழுமையா முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. முழுமையா செய்து முடிச்சுட்டா தண்ணி பிரச்சனை இருக்காது இல்லையா? அந்த வாக்குறுதிக்காகவாவது நீங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க பாட்டாளி கட்சி மக்கள் கட்சியில மாம்பழம் சின்னத்துல போட்டியிடுகின்றேன். நீங்க எனக்கு மாம்பழம் சின்னத்துல வாய்ப்பளிங்க. கண்டிப்பாக 100 நாள் வேலை என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். ஆமா, 25 நாள் தானே
இல்ல அதுக்கே காசு வரதில்ல. இதெல்லாம் டெல்லியில இருந்து உங்களுக்கு டெல்லியில நம்மளுடைய மோடி கவர்மெண்ட்ல உங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கான காசு கொடுத்துடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. 1000 அவங்க உங்களுக்கு 150 ரூபாய் அப்படின்னா 131 ரூபாய் வந்து சேர்ந்துருது. உங்க எல்லாருக்கும் 100 நாளுக்கான காசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்துடுது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த 130 ரூபாய்க்கு மேல ஒரு 20 ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க. அத கூட கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க அந்த காசுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த கழக ஆட்சி இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி ஆட்சிக்கு நீங்க ஒரே ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஏன்னா அவங்க திருப்பி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் இல்ல 10 நாள் வேலை திட்டம் மாத்திடுவாங்க. பெண்மாது உங்களுக்கு 100 நாள்ன்றது 150 நாள் வரணும். அதனால நீங்க எல்லாம் குடும்பமா எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. நீங்க கேட்காமலே உங்க ஊருக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னம் தான் மாம்பழ சின்னம். உங்களுக்காகவே போராட்டம் செய்து தண்ணீர் திட்டங்களை நிறைவேற்றிய சின்னம் தான் மாம்பழ சின்னம். உங்களுக்கு நல்ல சுகாதாரம் கிடைக்கணும், மருத்துவ வசதி கிடைக்கணும். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுனால தான் உடம்பு சரியில்லைன்னா அங்க உடனே போறீங்க. இல்லைன்னா எங்க போனோம்? சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் போயிட்டு இருக்கணும். தர்மபுரி மருத்துவக் கல்லூரிக்கு நீங்க போய் உங்க உடம்ப பாத்துக்கிறீங்க. பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் உங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க. இதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் நாங்க எல்லாரும் கூட்டணி கட்சியில ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றோம். 100 நாள்ன்றது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். அதெல்லாம் வந்துரும். அதே சமயம் சிப்காட்ல வேலையை கொண்டு வந்து உங்க பசங்களுக்கு வேலை, அதானே உங்க பசங்களுக்கு தானே வாழறீங்க, பசங்களுக்கு வேலை கொடுக்கப்படுமா. கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றிம்மா, நன்றி. ஒரு ஓட்டு கூட மாத்தி கித்தி போட்டுற போறீங்க. அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு. சரியாம்மா, அது மாதிரி பண்ணிடாதீங்க. நம்ம குழந்தைங்க வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்கோ. நன்றிம்மா, நன்றிம்மா.